வணக்கம் பிரதர். நம்ம பண்ண எங்க பிரதர் அமைஞ்சிருக்கு? தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர், ஓகே பிரதர். இது திருநெல்வேலில இருந்து வந்தாங்கன்னா சங்கரங்கோயில் வந்து சங்கரங்கோயில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்னே. ஓகே. அதே இந்த சொரண்டையில இருந்து வந்தாங்கன்னா சங்கரங்கோயில் போற வழியில தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. ஓகே. சொரண்டை ரூட்ல வந்தாங்கன்னா புளியங்குள்ள இருந்து வந்தாங்கன்னா சொரண்டை பஸ் ஏறணும்னே. சொரண்டை பஸ். ஆமாண்ணே. சரி, ஓகே பிரதர். நம்மகிட்ட வந்து ரெகுலரா வாரம் எத்தனை மாடுகள் நம்மகிட்ட இருக்கும்? எப்போதுமே 10 மாடு அவைலபிளாக இருக்கும். ஓகே. திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரிக்கு வந்து நம்ம பதிவா வந்து மாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னே. ஓகே பிரதர். அண்ணன் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்னால வீடியோ போடல. இந்த வாரம் வந்து 10 மாடு இருக்கு. நல்லா பை வச்ச மாடு இந்த வாரம் நம்ம வீடியோ காமிக்கிறேன். ஓகே பிரதர், ஓகே பிரதர், ஓகே பிரதர். நம்மகிட்ட என்னென்ன மாடுகள் இருக்கு பிரதர்? HF ஜெர்சி, HF கிராஸ், ஜெர்சி கிராஸ்ல இருக்குண்ணே. ஓகே. இது வந்து நல்ல பியூர் பிரீட்லயும் கேக்குறவங்களும் பியூர் பிரீடாவும் இருக்கு. கிராஸ் பிரீட்ல வெயில் தாங்கணும், நான் வந்து மேய்ச்சல்ல போட்டு வளர்க்குறவங்களுக்கு ஏத்த மாடும் இந்த வாரம் வந்திருக்கேன். ஓகே. நல்ல மாடா நல்ல குவாலிட்டிலயும் இருக்குண்ணே. ஓகே பிரதர், ஓகே பிரதர். சரி, ஒவ்வொரு மாடை பார்க்கலாம். ஒரு மாடு 5 மாடு தளத்துல இருக்குண்ணே. 10 மாடு இருக்கு. உங்களுக்கு 5 மாடோட டீடைல்ஸ் தரேன். மிச்சம் எல்லாம் ஒரு வாரம் 10 நாள் பிடிச்சி இனக்கூடிய மாடுகளும் இருக்குண்ணே. ஓகே பிரதர். சரிங்க பிரதர். ஃபர்ஸ்ட் மாடை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டினே. நல்ல ஹை குவாலிட்டில நுக்ரா பிரீட்னு சொல்லுவாங்கண்ணே. நுக்ரான்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணே. நல்ல பியூர் ஒயிட்னே. பியூர் ஒயிட். ஆமா. இது வந்து ரேர்ண்ணே. நம்ம கருப்பு வலையில எடுத்துடலாம். நல்ல வெள்ளேடி கொம்புனே. ஓகே. பண்ணைக்கு ஆசைப்படுறவங்களும் நல்ல அருமையான மாடுனே. ஓகே பிரதர். நல்ல பால் தரன்னு பாத்தீங்கன்னா நல்லா அருமையாவே இருக்குண்ணே. நல்ல ரோஸ் காம்புனே. ஓகே பிரதர். நல்ல ரோஸ் காம்பு பாத்தீங்கன்னா ஜுரம்லாம் நல்லா அடிச்சிருக்கு. ஓகே. மாடு ஈனி ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரம். என்ன கண்ணு போட்டு? கண்ணு வந்து பொட்டை கண் போட்டுக்கணே. பெட்டை கண்ணு போட்டு. ஆமாண்ணே. கண்ணு நல்ல அருமையான கண்ணை. இதுல உள்ள கண்ணு எடுத்து வளர்க்கும் போது நல்லா குவாலிட்டியாவும் இருக்குண்ணே. நம்ம கையில இருந்து வளர்க்கும் போது நல்லா இதுல இருந்து நல்ல பிரீடாவும் வளரும்ண்ணே. ஓகே பிரதர், ஓகே பிரதர். ஆமாண்ணே. இது பல்லு எத்தனை பிரதர்? பல்லு 2 பல்லு தாமண்ணே. 2 பல்லு. இளம் மாடு தான். இளம் மாடு தான். சுழி பாக்குறவங்களும் சுழி சுத்தமாவும் இருக்குண்ணே. சுழி சுத்தமா இருக்கு. நல்ல நைஸ் தொழினே. நம்ம சொல்ல நைஸ் தொழில் சொல்லுவாங்க. வவ்வா தோல், அணில் தோல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது நல்ல நைஸ் தொழில் மாடு. நல்ல கறவையும் நல்லா அருமையாவே இருக்கும். கறவை நல்லா இருக்கும். ஆமா. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 6, 5, 11 லிட்டர் இப்ப கறந்துகிட்டு இருக்கேன். கறந்துட்டு இருக்கு. ஆமாண்ணே. இன்னும் ஒரு வாரம் 21 நாள் 25 நாள் ஆனும்போது அதோட ஒரிஜினல் கறவை தெரியும்னே. ஓகே பிரதர். ஆமா. குணம்லாம் எப்படி இருக்கு? குணம்லாம் யாருனாலுமே பிடிக்கலாம். பெண்கள் கறக்கனாலுமே நல்ல கறவைக்கு நல்லா இருக்குண்ணே. ஓகே. 4 காம்பு நல்ல தூரிலாம் நல்ல பருந்தூரினே. நல்ல ரோஸ் காம்பு. நல்ல மடி செட்னே. நல்ல மடி செட்ல இருக்கு. மணி 8:30 தான் நம்மளுக்கு கறவை. இப்ப மணி பாத்தீங்கன்னா 4:30 தான் ஆகுது. ஓகே. 4 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. நல்ல பை கட்டும்னே மாடு. ஓகே பிரதர். ஆமா. நல்ல வெள்ளேடி கொம்பு. ரேர் கலர்னே. ரேர் பிடிதே. கண்ணு எடுக்கணும்னாலே 30,000 ரூபா வரும்னே. ஓகே. கண்ணு குட்டியா எடுக்கும் போதே நல்லா 30,000 ரூபாய். இது வந்து ரேட்லயும் நம்ம அங்கிட்டுக்குள்ளதான் சொல்றோம். ரேட் அனுசரிச்சு தான் சொல்றோம். நேர்ல வாங்க. நேர்ல வந்து பாருங்க. மாடு தண்ணி குடிக்க தீவனம் திங்கிறது, மேய்ச்சல்ல இருந்த வீடியோமே அப்படி போட்டுருக்கோம்னே. ஓகே. நல்ல மேய்ச்சல்ல இருந்தது எல்லாமே நீங்க பாருங்கண்ணே. பார்த்துட்டு வந்து மாடு எடுக்கலாம். ஓகே பிரதர். அடுத்து மாடு பாக்குறோம்னா செனமாடுனே. இது வந்து செனமாடு. நல்ல கிளி கொம்புனே. நல்ல கிளி கொம்பு. ஆமா. கிளி கொம்புனே. நல்ல முகலட்சணம். முகலட்சணமான மண்ணை. ஓகே. நல்ல பிரீடு. நல்ல பிரீட்னே. ஓகே. மாடு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 10ல இருந்து 20 நாள் ஆகும்ண்ணே. 10 நாள் பிடிக்கும்ண்ணே. நம்ம சொல்லி கொடுக்க 20 நாள் பிடிக்கும் சொல்லி கொடுத்துருந்தோம்ண்ணே. 20 நாள். இது வந்து அரைஞ்ச மடினே. ஆம மடின்னு சொல்லுவாங்க. அரைஞ்ச மடினே. நல்ல செந்தார அறைய பாத்தீங்கன்னா நல்ல செந்தாரனே. ஓகே பிரதர். ஓகே. காம்பு பாத்தீங்கன்னா பட்டன் காம்புனே. பட்டன் காம்புனே. ஆமாண்ணே. கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளையில இங்க வரும். கருப்பு வெள்ளையில இருக்குண்ணே. நல்லா சொரம் அடிக்கும்ண்ணே மாடு. நல்லா சொரம். தலையத்துல நல்லா பால் குடிக்கும். நரம்புலாம் நல்லா அருமையாவே இருக்குண்ணே. அருமையா இருக்கும். நல்ல முகலட்சணம். நல்ல முகலட்சணம். கொம்பு நல்ல கிளி கொம்புனே. எத்தனை வருஷம் பிரதர் இந்த மாடு? 10 வருஷம் கவலைப்பட வேண்டாம். பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு இப்பதான் போட்டிருக்கு. 2 பல்லு தான். எல்லா மாடுதான். நல்ல இளம் மாடு. 10 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டாம். பண்ணைக்கு எடுக்கிறவங்க வீட்டுக்குமே நல்ல ஏத்த மாடுனே. வீட்டுக்கும் பண்ணைக்கு. இப்ப வந்து மாடு வந்து கண்ணுக்கு தைக்காதனே. ஒரு 10 நாள் போகும்போது நல்லா சொர அடிச்சு நிக்கும் போது நல்லா அருமையாவே இருக்கும். பாக்க ரொம்ப நல்ல தோரணையா இருக்கும். நல்ல என் நெஞ்சுக்கட்டு உயரம் இருக்கும் மாடு. ஆமாண்ணே. ஓகே. நல்ல பிரீட்ல நல்ல குவாலிட்டியில இருக்குண்ணே மாடு. ஓகே பிரதர். 4 கால் வெள்ளை. நல்ல முகம் வெள்ளனே. நல்ல பிரீடு உள்ள மாடுனே. நல்ல பிரீடு உள்ள. ஆமாண்ணே. குணமா நல்லா இருக்கு. நல்ல குணம்னே. யாருனாலுமே பிடிக்கலாம். தலையத்துல எத்தும்பாங்க. அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. யாருனாலும் பிடிக்கலாம். கறக்கைக்கும் நல்ல லேடிஸ்னாலும் கறக்கனாலும் கறக்கைக்கு அருமையா இருக்கும். ஆமா. கால்சியம் இந்த மாதிரி பிரச்சனை. கால்சியம் பிரச்சனை எதுவுமே இருக்காதுனே. தலையத்து மாடுக்கு மேக்ஸிமம் கால்சியம் பிரச்சனை வராதுனே. காம்பு அடி அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காதுனே. போன ஈத்துல எதுவும் மடி வீக்கம் அந்த மாதிரி வந்தாதான் மடி அடி வரும்னே. காம்படி மேக்சிமம் வரும். தலையத்து மாடுக்கு வந்து காம்படி வராதுனே. ஓகே பிரதர். அடுத்த மாடு பாக்கலாம்னே.
இது நல்லா வெயில் தாங்குறதுக்கு ஏத்த மாடுனே. HF ஜெர்சி நாடு மூணுமே கலந்துருக்கேன். ஓ மிக்சிங்கான மாடு. நல்ல மூணு பிரீடுமே மிக்சிங்கான மாடுனே. நல்லா பாத்தீங்கன்னா கொம்பு பாத்தீங்கன்னா நாட்டு மாடு கிராஸ் மாதிரி இருக்குண்ணே. நல்ல முக லட்சணம். முகம் நல்ல நெத்தியில வெள்ளை இருக்கேன். ஆமாண்ணே நெத்தியில வெள்ளனே. நல்ல நெத்தியில வெள்ளை. நல்ல ரெட்ட குறுக்கு மாடுனே. ரெட்ட குறுக்கு மாடு. ஆமாண்ணே. நல்ல சுழி பாக்குறவங்க இது சுழி சுத்தம்னே. சுழி சுத்தம் தொழி நல்ல நைஸ் தொழினே. நைஸ் தொழி. ஆமா இது கருப்பு செவலை பாத்தீங்களாண்ணே. ஜெர்சி வந்து கிராஸ். ஆமாண்ணே. இன்னும் ஒரு வாரம் ஆகும்ண்ணே. கண்ணினே நல்ல சொரம் அடிச்சிருச்சு. இந்த இதெல்லாம் இந்த பையெல்லாம் கெட்டும்னே. நல்ல சொரம் அடிச்சு தான் ஈனும். சட்டை எதுவுமே நெரியலனே. ஆமாண்ணே. இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும் போது நல்ல பை காம்பு பாத்தீங்கன்னா கருங்காமனே. ஆமா தலையில இருக்கு நல்ல நீளம். தலையத்திலே பாத்தீங்கன்னா நல்ல நீளம்னே. நல்ல நீளம் தூரி நல்ல பரந்தூரி. நம்ம வந்து தலையத்து மாடுமே மேக்சிமம் காம்பு அடிச்சு பார்ப்போம். ஏன்னா இதுவும் கொடுக்கவங்களுக்கு மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால வாங்குற இடத்துல காம்பு அடிச்சு பார்ப்போம். நல்லா தூரி எல்லாம் நல்ல பரந்தூரியாவே இருக்குண்ணே. SNF ஆக்டுக்கு வந்து பாக்குறவங்களுக்கு வந்து இது SNF ஆக்ட் நல்லா அருமையாவே இருக்குண்ணே. நல்ல தலையத்திலே பாத்தீங்கன்னா வால் நல்ல இறக்கம். நல்ல இறக்கம்னே. தொழி நல்ல நைஸ் தொழி. இது வந்து 10 வருஷத்துக்கு எதுக்குமே கவலைப்பட வேண்டாம்னே. இந்த மாதிரி கால்சியம் பிரச்சனை மடி வீக்கம் அந்த மாதிரி இந்த மாட்டுக்கு மேக்சிமம் வராது. ஆமாண்ணே. நல்ல பிரீடுல இருக்கு. நல்ல குவாலிட்டி நல்ல வெயிட் மாடுனே. நல்ல வெயிட்ல இருக்குண்ணே. நல்ல ரெட்ட குறுக்குல அருமையான மண்ணை. நல்ல யாருனாலும் பிடிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாருனாலுமே பிடிக்கலாம். ஒரு பண்ணைக்கா இருக்கட்டும் பண்ணைக்குனாலும் சரி வீட்டு கறவைக்குனாலுமே அருமையான மண்ணை. நம்ம பால் வந்து 10 லிட்டர்னே. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் 5-10 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம்னே. கூட கறக்கும் 12 லிட்டர் கறக்கும். நம்ம சொல்லி கொடுக்க 10 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். நல்ல காட்டு மேய்ச்சலுக்கு அடிச்ச மாடுதாமனே. காட்டுல பத்தி அடிச்ச மாடுதான். நல்ல குவாலிட்டி நல்ல பிரீடு. ஆமாண்ணே. நல்ல வெயிட் மாடுனே. காம்பு நல்ல தலையத்திலே நல்ல காம்புனே. ஆமாண்ணே. அடுத்த மாடு பாத்தீங்கன்னா அதுவும் தலையத்து மாடுனே. அது ஜெர்சினே. ஜெர்சி மாடு. ஆமா ஜெர்சினே. நல்ல இதுவும் ரெட்ட குறுக்குனே. ஆமாண்ணே. இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 to 15 நாள் ஆகும்ண்ணே. இதுவும் நல்ல வால் இறக்கும். நல்ல ஹைட்டு வெயிட் முக லட்சணம்ண்ணே. நல்ல முக லட்சணம். கிளி கொம்பு. நல்ல கிளி கொம்பு. ஆமாண்ணே. இந்தபடி அறகுறை இல்லாத மாடுனே. கொம்பு ஒடிஞ்சு அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் உள்ள மாடை எடுக்க மாட்டோம் நம்ம மேக்சிமம். நல்ல கிளி கொம்பு ரெட்ட குறுக்கு. சுழி பாக்குறவங்க இதுவும் சுழி சுத்தமா மாடு. ஆமாண்ணே. நைஸ் தொழி. நைஸ் தொழினே. குறைக்கடவை எதுவுமே கிடையாது. செக் பண்ணி நேரில் வாங்க விலையிலே அனுசரிச்சு தரலாமனே. ஆமாண்ணே. இது இன்னும் 20 நாள் பிடிக்கும். இது நல்ல சொர அடிச்சா. இதுவும் பாத்தீங்கன்னா தலையத்துல நல்ல கறவை இருக்கும்ண்ணே. காம்பு நல்ல நீளம். SNF எல்லாம் அருமையா இருக்கும்ண்ணே. அருமையா இருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு ஆசைப்படுறவங்களும் காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடுனே. ஆமா இது வந்து 12 லிட்டர் கறக்கும்ண்ணே. நம்ம சொல்லி கொடுக்க 11 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். 6-5-11 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணே. 11 லிட்டர். ஆமா நம்ம 12 லிட்டருக்கு மேலே கறக்கும். 6-5-11 லிட்டருக்கு விடாதே. இன்னும் 20 நாள் பிடிக்கும் போது நல்ல பை கட்டு தெரியும்ண்ணே. கோணம் யாருனாலும் பிடிக்கலாம்ண்ணே. தலையத்துல குணத்துல தங்கம்ண்ணே. யாருனாலும் பிடிக்கலாம். ஆமாண்ணே. இது நல்ல குவாலிட்டியில பிரீட்ல ஆசைப்படுறவங்க நல்ல மாடுனே. அடுத்த மாடு HF எல்லாம் நல்ல பெரிய மாடுனே. பாத்தீங்கன்னா ஏன் ஹைட் இருக்குண்ணே மாடு. என் 5 உயரம் இருக்குண்ணே. கரெக்டா நல்ல ஹைட்னே. நல்ல நீளம். இங்க வருங்க கரெக்டா இவ்வளவு நீளம் இருக்குண்ணே. ஆமாண்ணே. நல்ல இதுவும் கிளி கொம்புனே. மாடு பாத்தீங்கன்னா 3ஆயிரத்து மாடுனே. ஆமா பால் வந்து எனக்கு 10 கறக்கணும். நல்ல பெரிய மாடா வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பெரிய மாடுனே. ஆனா இன்னும் 1 மாசம் பிடிக்கும்ண்ணே. 20 நாள் பிடிக்கும். நம்ம சொல்லி கொடுக்க 1 மாசம் ஆகும்ண்ணே. ஆமா கண்ணு கூட 1 மாசம் ஆகும். பாத்தீங்கன்னா நல்ல பை சுருக்குலாம் நல்லாவே இருக்குண்ணே. பை வச்சா அந்த மாடு நல்லா தெரியும். ஆமாண்ணே. பை வச்சாதான் அந்த தோரணம் தெரியும்ண்ணே. இந்த இது ஃபுல்லா பை எடுக்கும்ண்ணே. ஆமா நல்ல காம்பு பாத்தீங்கன்னா பட்டன் காம்புனே. கருப்பு வெள்ளை சேர்ந்த காம்பு. நல்ல நீல காம்புனே. யாருனாலும் பிடிக்கலாம். எந்த குறையும் இல்லைண்ணே மாட்டுக்கு. நல்ல நீல வாழம். 10 ரெட்ட குறுக்குனே. ஆமா இந்த மாடு 80,000-90,000 விலை வரும்ண்ணே. ஆனா நம்ம அப்படிலாம் சொல்லல. ஒரு 60 ரூபா ரேஞ்சில் உள்ள மாடு தான். இப்ப கொடுத்தோம்னா 60 ரூபா ரேஞ்சுக்குள்ள வரும்ண்ணே. 55-60 வந்தா கொடுக்கலாம்ண்ணே. ஆனா 1 மாசம் வளர்ப்பு இருக்கு. 55 நாள் கொடுத்துடலாம். 55 நாள் கொடுத்துடலாம் உடனே. ஆமாண்ணே. இன்னொன்னு இதுல நம்ம சொல்லிடணும்ண்ணே. இதே சந்தையில கொண்டு போய் வித்தா கேரண்டி வாரண்டி எதுவுமே கிடையாது. இதுல ஒரு காம்புல 1 அடி பால் குறையா வரும்ண்ணே. இந்த காம்புல 1 அடி குறையா வரும்ண்ணே. அதை நம்ம சொல்லியே கொடுத்துடலாம். உண்மையை சொல்லியே கொடுத்துடலாம்ண்ணே. ஆமாண்ணே. இதே இது 4 காம்பு இருந்துச்சுன்னா 80,000 ரூபாய்க்கு நம்மகிட்டே வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. நம்ம வந்து இப்ப சென்னையில வந்து சந்தையில கொண்டு போய் வித்தோம்னா கொடுத்துடலாம்ண்ணே. வேண்டாம்ண்ணே. அப்படி நம்ம சொல்லியே பொய் சொல்லி கொடுக்க கூடாதுண்ணே. இது வந்து நம்ம 55 ரூபா இப்ப கொடுத்துடலாம்ண்ணே. நல்ல ஆமாண்ணே.
ரெட்டை குறுக்கு நல்ல முக லட்சணம் மாடு. நல்லது. இது நம்ம தலையத்துல கொடுத்த மாடுதான். ஒரு பண்ணை கொடுத்தோம், இப்ப நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம தலையத்துல கொடுக்கல, அவங்க வந்து சரியா பராமரிக்க முடியாம மாட்டை வச்சு இதாகிட்டாங்கண்ணே. ஆமா, இது வந்து லேபர் போட்டாங்க. லேபர் போட்டோன்னே அவங்க சரியா பாக்காம மடிவுக்கு வந்து பாக்காம காம்படிக்க விட்டாங்க. ஆமா, நல்லா என் ஹைட் இருக்குமா, நல்ல வெயிட் மாடு. தலையத்திலே நம்ம 60,000 கொடுத்த மாடு தான். இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல கொடுத்த மாடு. இப்ப திருப்பி நம்மளே வாங்கிருப்போம். நல்ல குவாலிட்டி பிரீட்ல இருக்குண்ணே மாடு. அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சிண்ணே. ஜெர்சி மாடு. ஆமா, ஜெர்சி. இது மாடு 3,000 மாடுண்ணே. எல்லாருமே தலையத்து மாடுங்கள ரேட் 50,000 மேல வருது நானே. இது வந்து ஜெர்சியில எடுக்கும் போது ரேட்டும் கம்மியா இருக்கும். 3,000 மாடு, பால் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு 20 நாள் பிடிக்கும்ண்ணே. 20 நாள் போகும்போது கொஞ்சம் பைக்கட்டு தெரியும். நல்ல தொழி வந்து நைஸ் தொழினே. நல்ல நம்ம வந்து நல்ல காட்டு மேய்ச்சல் மாடு. ஆமா, காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடுனே. முகம் நல்ல லட்சணமான முகம் தாமனே. ஆமா, இது மாடு ரேட்டும் கம்மியா தான் இருக்கு. நேர்ல வாங்க, அனுசரிச்சு. லோ பட்ஜெட் மாடு தான். ஆமா, லோ பட்ஜெட்ல கேக்குறவங்களுக்கு லோ பட்ஜெட்ல இருக்கு. நல்லா பால் குடி நிறமா நல்லா அருமையாவே இருக்குண்ணே. காம்பு நல்ல காம்புனே. நல்ல ரோஸ் காம்பு. நல்ல வெயிட் தாமனே மாடு. நல்ல வெயிட். நம்ம நேர்ல பார்த்தா தான் தெரியும். ஆமா, மாடு வீடியோல பாக்கல இந்த மாதிரிலாம் சின்ன மாடா தெரியும்னே. பாத்தீங்கன்னா கரெக்டா என் தோல் உயரம் இருக்குண்ணே மாடு. நல்ல ஹைட் நல்ல வெயிட்ல இருக்குண்ணே மாடு. நேர்ல வாங்க, குறைச்சே தரலாமனே. ஆமா, நம்ம சொல்லிரும் ஒரு காம்பு இந்த மாதிரி இருக்குங்கிறதே சொல்லிடலாமனே. ஆமா, நம்ம சொல்லி கொடுக்கறது தப்பே இல்லனே. நம்மள வாங்கிட்டு நம்ம இது இத்தனை வீடியோ போட்டிருக்கோம், யாரும் இந்த குறையும் இதுவரைக்கும் சொல்லல. எந்த ஊர்ல மாடு கொடுத்துருக்கீங்க பிரதர்? திருநெல்வேலி, நாகர்கோயிலுக்கு நம்மள்ட்ட 18 வாரத்துக்கு ஒரு 3 மாடு போய்கிட்டு தானே இருக்கு. ஆமா, பதிவா நம்மகிட்ட மாடு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் சொல்லி வரலனே. ஒரு பிரச்சனையே இல்லனே. ஆமா, நம்ம எதனாலும் சொல்லியே கொடுத்துருவோம். ஏது ஈன மாடா இருந்தா இளமுடி போட்ட வீடியோ எல்லாமே காமிச்சிடலாம். ஈன வீடியோ எல்லாமே காமிச்சே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமாண்ணே, இது இந்த மாதிரி இது இருக்குங்க, நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி ஒரு மாடு தண்ணி குடிக்கல, தீவனம் எல்லாமே சொல்லியே கொடுத்துட்டு. ஆமா, நேர்ல வரும்போது அவங்களே நம்மகிட்ட எல்லாமே காமிச்சிடலாமா தீவனம் போடு. அதனால யாருனாலும் நேர்ல வாங்க, விலையில அனுசரிச்சு இருக்கு. எப்பவும் 10 மாடு இருக்கும். இப்ப 6 மாடை காமிச்சிருக்கோம்னா, இன்னும் பை வைக்காத மாடு அந்த செல்ல மேய்ச்சல்ல கட்டி இருக்கோம்னே. நீங்க நேர்ல வாங்க, அனுசரிச்சு தரலாமே. ஓகே, தேங்க்யூ.